ரிஷப ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி. இப்போ சனி பகவான் வக்கரம் ஆகிட்டார்னா ராசியை விட்டு கடந்துட்டாரா? 11ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் வக்கரத்தை விட்டு வக்கரம் அடைஞ்சனால 11லேருந்து 10க்கு போயிட்டாரா? அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல தான் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். 11இல் நட்சத்திர ரீதியாக என்ன பண்ணுறார்? நட்சத்திரத்துக்குள்ளே வக்கரம் அடைகிறார். அப்போ 11 விட்டு அவர் கடக்கலை. அப்போ 138 நாட்கள் சனி பகவான் 11ஆம் இடத்தில் வக்கர நிலையில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். சனி பகவான் பார்த்திங்கன்னா அதாவது மேச ராசிக்காரர்களுக்கு 7.5 சனின்னு சொல்லி கொடுத்து பயன்படுத்தின நேர்கள் பயன்படுத்திக்கிட்டே இருந்த நிலையிலிருந்து ரிஷப ராசிக்கு சனி பகவான் 11இல் அமர்ந்து ராசியவே பார்த்தார். இப்போ ராசியை பார்த்தனால ரிஷபராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலமாக எந்த விஷயத்தையுமே எதிர்நோக்கி தன்னம்பிக்கையுடன் செய்ய முடியாத தன்மையில் இருக்கீங்க. குரு ஒரு ராசியில் உட்கார்ந்தாலும் செய்யும்பொழுது என்ன பண்ணுவார்னா நிதானம் படுத்துவார். சனி பகவான் ராசியை பார்த்துட்டாருன்னா பக்குவப்படுத்துவார். இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. சனி பகவான் என்ன பண்ணுறாரு? உங்களை கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலமாக எல்லா விஷயத்திலும் பக்குவப்படுத்தக்கூடிய நிலைமையில் செயல்படுத்தி இருக்கிறார். ஏற்கனவே நாங்கள் நிறைய அடி வாங்கிட்டோம். போராடாத போராட்டமே கிடையாது. மன அழுத்தம், வேலை இல்லை, குடும்ப ஒற்றுமை இல்லை, பிரச்சனை 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 எங்களுக்கு மட்டும்தான் அதிகமான பிரச்சனைங்கிற யோசிக்கிற அளவுக்கு நாங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருக்கோம். எங்களுக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணித்ததை விட எங்களுடன் இருப்பவர்களுக்காக தான் நாங்கள் ரொம்ப அர்ப்பணிச்சிட்டோம். அப்படி இருக்கும்பொழுது இன்னும் பிரச்சனையா? என்ன பண்ண? எங்கே போனாலும் எங்களை இந்த கிரகங்கள் எல்லாம் லாக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதற்கான ஒரு சரியான ஒரு மாற்றம் கிடைக்காதா? எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு சொல்ல வருவது என்னென்றால், இந்த சனி பகவான் வக்ரமாகும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போகிறாருன்னா, புதிய வேலை வாய்ப்பை கொடுப்பார். புதிய வேலை வாய்ப்பை உறுதியாக கொடுப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா சனி பகவான் கடன் சுமையிலேருந்து உங்களை மீள்வதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறார். கடன் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதாவது கடன் வாங்கின இலங்கை வேந்தனே தன்னுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே கண் கலங்கியே கிடையாதான். அப்படிப்பட்ட இலங்கை வேந்தனே கண் கலங்கினார்னா நாங்கள்லாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு டிப்ரெஷனில் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களில் சனி வக்கர பயிற்சி காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாக கடன் சுமைகள் குறையும். முடிந்தளவு கடன்களை முழுமையாக அடைப்பதற்கான முயற்சிகளும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது. புதிய தொழில் துவங்குவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். புதிய தொழில் தொடங்க போகிறீங்களா? கட்டாயமாக தொடங்குங்க. ஆனால் புதிய தொழில் தொடங்குவது தவறல்ல. அந்த தொழில் பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப்பில் மட்டும் தொடங்குவதாக இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தையும் உங்களுடைய பார்ட்னருடைய ஜாதகத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகும்? ஒரு மாற்றம் உண்டு. அதேபோல் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்னா என்னென்னா, உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உடன் வேலை பார்ப்பவர்களுடைய செயல்பாடுகள், இதில் எதுலேயுமே நீங்கள் தலையிடுவதை தயவு செய்து தவிர்த்துருங்க. போதும். மற்றவர்களுக்காக மற்றவர்களுடைய பிரச்சனைக்காக நீங்கள் தலையிட்டு உங்களுடைய பொன்னான நேரத்தை வீணடித்தது போதும். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்காக, உங்களுடைய குடும்பத்தின் உள்ள உங்களுடைய உறவுக்காக நீங்கள் வாழ கற்றுக்கொண்டால் கிட்டத்தட்ட இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் காசு இல்லைங்கிற கவலை இல்லாமல் என்கிட்டையும் பணம் இருக்குது. ஏன்னா இங்கே பணம் இருந்தால் தான் மதிப்பு இருக்குது. அது ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன். படித்தவன்கிட்ட கூட பணம் இருந்தால் தான் மதிப்பு. ஓகே, அப்போ படிப்பு இருந்தால் அது ஒரு விதமான என்ன சொல்கிறேன்னா மரியாதை, அது இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆனால் அதையும் தாண்டி அங்கே பணம் சேர்ந்திருந்தால், பணம் அதிகமாக இருந்தால் அந்த மதிப்போட தன்மை வேறு லெவல் அப்படிங்காங்கல்ல, அதே மாதிரி தான் உங்களுடைய பொருளாதார விஷயங்களுக்கு மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தி செயல்பட்டீங்கன்னா உறுதியாக நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதாக இருந்தால்
ரிஷபராசி என்பர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்க, வெளிநாடு போயிட்டு வரலாம், சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லை உங்களுடைய வேலை விஷயமாக வெளிநாடு செல்லணும்னு ஆசைப்படுறீங்கன்னா எல்லா செயல்பாடுகளையும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக செக் பண்ணிட்டு போகும். ஒன்று பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், விசா சம்மந்தப்பட்ட விஷயம், அதே போல் பார்த்திங்கன்னா அங்கே போய் தங்குறதுக்கான ஒரு அடிப்படை விஷயங்கள், அங்கே நம்ம போய் வேலை சேரணும்னு நினச்சோம்னா அங்கே உள்ள நிர்வாக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சரியான முறைகள் இருக்கா, நமக்கு வேண்டியவங்க அங்கே இருக்காங்களா, அங்கே அவங்க என்னென்ன பாதிப்புகள்லாம் அடைகிறாங்க அப்படிங்கிறத A to Z அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுல் டேட்டாவை வாங்கி செக் பண்ண அப்புறம் தான் வெளிநாடு முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டா ஏதாவது ஒரு லாக் ஏற்படும், போகிறது ஒன்று தடையாக இருக்கும், அல்லது போன பிறகு ஒரு தடை வரும் என்பது கிரக ரீதியாக அறிந்தது. தாயகம் வர வேண்டும். வெளிநாட்டிலேருந்து நான் உள்ளூருக்கு வந்தோன்னு ஆசைப்பட்றேன், நம்ம இந்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன், இல்லாட்டி நீங்கள் உங்களுடைய தாயகத்துக்கே போகணுன்னு ஆசைப்பட்றீங்க, ஓகேவா, தன்னுடைய பிறந்த பூமிக்கு போகணுன்னு ஆசைப்படுற ரிஷபராசிக்காரர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த மாநிலத்தில் இருந்தாலும் சரி, அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது. தன்னுடைய பிறந்த பூமிக்கு போய் இருக்கலாம் ஆசைப்பட்றேன், பூர்வீகத்தில் போய் தங்கிடலாமான்னு ஆசைப்பட்றேன்னு நினைக்கிற ரிஷபராசி என்பவர்களுக்கு பொன்னான காலம். உறுதியாக மீண்டும் உங்களுடைய தாயகம், உங்களுடைய பிறந்த பூமியில் நீங்கள் ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொள்ள ஒரு அற்புதமான காலமாக இந்த சனி வக்கர பயிற்சி இருக்கிறது. அதேபோல் திருமணம் முடிந்த பெண்கள் மாமனார் மாமியார் மூலமாக ஏதாவது பாதிப்புகள் இருக்குது, ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் பண்ணுறாங்க, நான் கரெக்டாக என்னுடைய மாமனாரும் சரி, என்னுடைய மாமியாரும் சரி, அல்லது என்னுடைய குடும்ப உறவுகள் உள்ள கணவருடைய குடும்ப உறவுகள் உள்ள அத்தனை பேரையும் நான் மதிக்கிறேன், ஆனால் என்னை மட்டும் அவங்க ஒரு பெரிய டார்கெட் வச்சு என்னை லாக் பண்ணுறாங்க அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா அந்த லாக் எல்லாம் உடைக்கப்பட்டு உங்களுடைய கணவருடைய உறவினர்கள் உங்களிடம் சமரசமாக பேசுவதற்கான வாய்ப்பு உண்டாகும், உங்களிடம் அன்பாக நடந்து கொள்ள வாய்ப்பு உண்டாகும், உங்களுக்கான அந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை. இப்போ நம்ம பார்க்குறோம் சமூக வலைதளங்களில் நிறையா வந்துக்கிறது வரதட்சணை கொடுமை, வரதட்சணை கொடுமை, வரதட்சணை கொடுமை. நான் திரும்பவும் சொல்கிறேங்க, இந்த வரதட்சணை கொடுமைப்படுத்துகிறவங்கள சட்ட ரீதியாக பக்காவாக தண்டிக்கணும். அப்போ தான் இந்த பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற இந்த சட்டம் வலிமைப்படுத்தும் பொழுது தான் யார் பெண்களை ஒரு வரதட்சணை கொடுமையிலையோ அல்லது துன்புறுத்தலோ ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும். இது ஒரு பக்கம் நம்முடைய காவல்துறை சம்மந்தப்பட்ட நீதித்துறை சம்மந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் நீதித்துறைக்கு அரசன் யார் பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். அப்படிப்பட்ட அரசன் இப்பொழுது வக்ரமடைந்து யாரெல்லாம் ஒளிமறைவாக இன்னும் பெண்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கார்களோ அவர்களெல்லாம் விட்ட வெளிச்சத்துக்கு வருவதற்கான ஒரு காலகட்டமாக உறுதியாக உண்டு. ஸோ வரதட்சணை கொடுமை என்பது மிகப்பெரிய கொடுமை, அதை யாரும் எக்காரணத்தை கொண்டு எந்த ராசினியர்களுமே செய்யக்கூடாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனமாக இல்லைன்னா தேவையில்லாத ஒரு இன்னல்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துவிடும் என்பது கிரக ரீதியான உண்மை. அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்தால் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. முழு முயற்சியுடன் எடுங்க, உறுதியாக உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயங்களும் கிரக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போது தன்னம்பிக்கையுடன் செய்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். நேயர்களே, நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸை அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அலுவலகத்தில் உள்ள வேலை பார்க்குற ஸ்டாஃப் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய நம்பர் கிடைக்கும். என் நம்பரில் நீங்கள் உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். உங்கள் மனம் ரொம்ப தெளிவாகிடுச்சு, ஜாதகம் பார்த்தா ரொம்ப சந்தோஷம், நான் உங்களை யூடியூப்பில் பார்த்த மாதிரியே நீங்கள் என்னுடைய ஜாதகத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்கன்னு சொல்லி மன நிறைவோடு போவதற்கான விஷயங்களை செயல்படுத்த என்னால் முடியும். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய மேலான ஆதரவை கொடுக்கணும். மேலும் நம்மளுடைய வீடியோ எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஜாதகமே இல்லைன்னு நினைக்கிறவங்க பிரசன அடிப்படையில் நிறைய பிரசனங்கள் இருக்குது. வெற்றிலை பிரசனம் இருக்குது, அதுபோல் பார்த்திங்கன்னா ஜாமக்கோல் பிரசனம் இருக்குது, அதேபோல் கடிகார பிரசனம் மூலமாக பார்க்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடின் வாஸ்து அடிப்படையில் பார்க்கலாம். இப்படி நிறைய வகைகளில் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் பலன்கள் உறுதியாக துல்லியமாக கூற முடியும் என்பது நான் உங்களுக்கு கூறும் கருத்து. ஸோ
மறக்காமல் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.